வணக்கம். அக்டோபர் மாசம் முடியறதுக்குள்ளே தமிழ்நாடு ஒரு ரொம்பவே தீவிரமான வானிலை சவால சந்திக்க போகுது. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3. ஏன் இந்த நம்பர் அவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்த மாசம் முடியறதுக்குள்ள 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 3 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நம்ம மாநிலத்தை தாக்க போகுது. சரி, இந்த மாசத்தோட அந்த 3 அச்சுறுத்தல்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். உண்மையிலே இது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்பவே அசாதாரணமான வானிலை நிகழ்வு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வு பகுதி உருவாகி கரையை கடந்த பிறகுதான் அடுத்தது ஃபார்ம் ஆகும். ஆனா இந்த தடவை அப்படி இல்ல. ரொம்ப குறுகிய நேரத்துல ஒன்னு பின்னால ஒன்னா அமைப்புகள் உருவாகிறது தான் இப்ப நம்மளோட பெரிய கவலையே. ஓகே, இப்போ இந்த வானிலை நிகழ்வுகளோட டைம்லைன் என்ன? நாம எந்தெந்த தேதிகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு பாத்திரலாம். முதல்ல அக்டோபர் 23, 24 தேதிகள்ல முதல் அமைப்பு தாக்க தொடங்குது. அதை தொடர்ந்து 2வது அமைப்பு அக்டோபர் 26லேருந்து 28 வரைக்கும் தீவிரமாகும். கடைசியா இந்த மாச கடைசியில மோந்தா புயலா மாற வாய்ப்பு இருக்கிற 3வது அமைப்பும் உருவாகுது. அமைப்ப பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். அக்டோபர் 23, 24 தேதிகள்ல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கடலோர மாவட்டங்கள் அப்புறம் டெல்டா பகுதிகள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்து அக்டோபர் 26லேருந்து 28 வரைக்கும் 2வது தாழ்வு பகுதி வருது. இதுல மழையோட தீவிரம் இன்னும் அதிகமா இருக்கும். குறிப்பா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா மாநிலம் முழுக்கவே மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வரைக்கும் பெய்யறதுக்கு வாய்ப்பிருக்கு. இப்போ நாம பார்க்க போறது 3வது சிஸ்டம். இதுதான் இதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கலான்னு கணிக்கப்படுற மோந்தா புயல். இதோட பயணமே ரொம்ப தனித்துவமானது. அதாவது இந்த 3வது தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாகி தமிழ்நாட்டை கடந்து நமக்கு நல்ல மழைய கொடுக்கும். ஆனா அதோட கதை அங்க முடியல. அது அப்படியே மேற்கு பக்கம் நகர்ந்து அரபிக்கடலுக்கு போய் அங்க மோந்தாங்கிற பேர்ல ஒரு தீவிர புயலா வலுப்பெறும்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ மழை பெய்யும்னு சொல்றோமே, எந்தெந்த மாவட்டங்கள்ல இதோட தாக்கம் அதிகமா இருக்கும்? வாங்க ஏரியா வாரியா ஒரு பார்வை பார்க்கலாம். முதல்ல வட கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அப்புறம் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை நிச்சயம். குறிப்பா உன்னை நோட் பண்ணிக்கோங்க, ராத்திரி நேரத்திலயும் அதிகாலையிலயும் தான் மழை ரொம்ப வெளுத்து வாங்கும். மழை வெறும் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர்னு இந்த எல்லா உள்மாவட்டங்கள்லயுமே மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான நம்ம டெல்டா மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, இங்க எல்லா இடத்துலயும் விட்டு விட்டு ஆனா ரொம்ப தீவிரமான மழை பெய்யும். இப்போ தெற்கு பக்கம் வருவோம். தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லயும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில அக்டோபர் 24 வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும். அதே மாதிரி தேனி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரியிலயும் அப்பப்போ கனமழை பெய்யும். ஆனா ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த தொடர் மழை இவ்ளோ ஆபத்தானதுன்னு சொல்றோம்? அதுக்கு முக்கிய காரணம் இந்த அமைப்புகள் ஒன்னு பின்னாடி ஒன்னு வர்றதால உருவாகுற கூட்டு அபாயம்தான். வானிலை ஆய்வாளர்கள் சொல்றத அப்படியே சொல்றேன். ரொம்ப குறுகிய நேரத்துல இப்படி அடுத்தடுத்த அணைப்புகள் உருவாகிறது நம்ம உண்மையிலே ஒரு விதமான ஆபத்துல இருக்கோம்னு காட்டுது. இந்த ஆபத்து எப்படி உருவாகுதுன்னா, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல விடாம கனமழை பெய்யுது. அதனால பூமிக்குள்ள தண்ணி வடியறதுக்கு நேரமே கிடைக்காது. நிலம் முழுவதும் ஈரமாயிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? தாழ்வான பகுதிகள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதனால நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தடவை நமக்கு பெரிய அச்சுறுத்தல் காத்திலிருந்து வராது. ஆனா இந்த தொடர் மழையால ஏற்பட போற கடுமையான வெள்ளப்பெருக்குல இருந்து தான் வருது. இந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்த யோசிக்க வைக்குது. மழை பெய்யற விதம் வருஷம் தீவிரமாயிட்டே போகுது. அப்போ நம்ம நகரங்களையும் நம்ம சமூகத்தையும் எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்திக்கிறது? இத பத்தி நாம எல்லாரும் கண்டிப்பா யோசிக்கணும்.